இந்த தீபாவளிக்கு நான் சொல்ற டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. குலோப் ஜாமுன் கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாம பெர்ஃபெக்ட்டா வரும். அதுக்கு 2 பாக்கெட் இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் கூட நல்லா சில்லுன்னு இருக்கிற பால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு, ரொம்ப கெட்டியா இல்லாம இந்த அளவுக்கு கொஞ்சம் பிசு பிசுன்னு பெசஞ்சுக்கோங்க. இத அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். இப்ப சுகர் சிரப் ரெடி பண்றதுக்கு 4 கப் சர்க்கரை, 4 கப் தண்ணி, 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு லைட்டா பிசு பிசுன்னு வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். இப்ப மாவு நல்லா ஊறி வந்திருக்கும். இப்ப கையில லைட்டா நெய் அப்ளை பண்ணிட்டு ரொம்ப அழுத்தி பிசையாம லைட்டா மட்டும் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதே மாதிரி பால்ஸ் ரெடி பண்ணும்போது ரொம்ப அழுத்தக்கூடாது. லைட்டா மட்டும் பிரஸ் பண்ணி வெடிப்பு இல்லாம உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இப்போ இதை ஃப்ரை பண்றதுக்கு ஃப்ரெஷ்ஷான எண்ணெயில 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். இப்போ ரெடி பண்ண பால்ஸை சேர்த்துட்டு மிதமான சூட்ல நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஃப்ரை பண்ணிட்டு லைட்டா வெது வெதுப்பா இருக்கிற சுகர் சிரப்ல சேர்த்துட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான குலோப் ஜாமுன் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.